ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நிறைய ரீஸ்டாக் கணக்கமே பார்க்க போகிறோம். எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ், மோஸ்ட் டிமாண்டட் பீஸ். இந்த அட்டிகையுமே, அதாவது அந்த மாங்காய் நெக்லஸுமே ஸ்டாக் வந்திருக்கு. அப்புறம் நிறைய சோக்கர்ஸு அண்டு டாலர் செயின், ஆரம் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டிகை பார்த்துடலாம். இதெல்லாம் சும்மா ஆல்ரெடி நீங்கள் பார்த்த டிசைன்ஸ் தான், ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக காமிக்கிறேன். இதில் இந்த பீகாக் பேட்டர்னில் முகப்பு இல்லாமல் இந்த பீஸு பேக் செயினோட வந்துடும். அடுத்து இதெல்லாமும் முகப்போட வர ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி பீகாக் எதுவும் இல்லாமல் முகப்போட வரும். ஸோ இதில் ஒரு 10 பீசஸ் கிட்ட இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு 6-7 பீசஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு ஓவரால் வியூ மாதிரி பார்த்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை நான் ஒரு பீஸாக நெக்கில் போட்டு காமிச்சிடுறேன். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஸு 2 பீகாக்கோட ஸ்டோன்ஸ் நிறைய வச்சு வருது. ஸோ இது வேணால் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து இது இன்னொரு பீஸ். உங்களுக்கு அந்த பெண்டன்ட் மட்டுமே மாறும் எல்லாத்துலேயுமே. இந்த முகப்பு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் கிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து இது இன்னொரு, எல்லாத்துக்கும் ட்ராப்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஐம்பொன் காம்போ கேட்டிருந்தீங்க. அது முகப்பு செயின் மட்டும் கரண்ட் ஸ்டாக் இல்லை, அண்ட் ரிங்ஸ் கொஞ்சம் இல்லை. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் காம்போ பண்ணி போடுறேன். ஸோ இதில் இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் முகப்பு இல்லாமல் இருக்காது. அடுத்து இது பார்த்திங்கன்னா முகப்பு இல்லாமல் வரும், சைடு முகப்பு இல்லாமல் ப்ளெயினாக வரும். இது கொஞ்சம் டாலர் பெருசாக இருக்கும், ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் எல்லாம் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான். இந்த லக்ஷ்மியில் ஒரு 3 பீசஸ் சேம் பீஸ் இருக்குது. ஸோ அதில் இன்னொரு பீஸ். இது இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நான் அப்படியே காமிக்கிறேன், ஏன்னா கரண்ட் ஸ்டாக் மட்டும் தான் இப்போ டிஸ்பேச்சிங் பண்ண முடியுது. இது இன்னொரு பீஸ், ஆல்ரெடி அது பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் இந்த மாடல் நிறைய பீசஸ் சோல்ட் அவுட் ஆச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது. இது வேணால் இப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு மாடல். இது எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ரீசேலர்ஸ் ஆனால் அந்த ஃபோட்டோஸ் வச்சு ரீசேல் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் இன்னொரு மாடல். ஸோ அண்ட் த மோஸ்ட் டிமாண்டட், நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு நெக்லஸ் தான், மாங்காய் அட்டிகை சொல்லுவோம். ஸோ இது இப்போ ஸ்டாக் இருக்குது. 10 பீசஸ் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே சேம் இதே பேட்டர்ன் தான், இதே டிசைன் தான். 10 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த டாலர் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாங்காய் அட்டிகை ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸு, பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 18 இன்ச்சுக்கு மேலே வரும் நீங்கள் அந்த பேக் செயினோட சேர்த்து போடும்போது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சேம் இதே தான் எல்லாமே, அதனால தான் நான் ஒரு 5 பீஸ் வச்சுருக்கேன். பட் 10 பீசஸ் ஸ்டாக்கில் இருக்குது. 10 to 11 பீசஸ் இருக்குது. அண்ட் இந்த பீஸ் மோஸ்ட் டிமாண்டட். நிறைய பேர் என்கிட்ட ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆஃப்டர் லாக்டவுன் கண்டிப்பாக ஸ்டாக் வந்துடும். இப்போ இந்த ஒரே ஒரு பீஸ் இருக்குது. பட் இதில் பீகாக் இருக்குது. நிறைய பேர் பீகாக் இல்லாமல் கேட்டிங்க. ஸோ இது பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம். அடுத்து இதுவும் நல்ல டிமாண்டட் அட்டிகை. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோ போட்டப்போ கேட்டிருந்தீங்க. அப்போ ஸ்டாக் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 பீசஸ் கிட்டே இருக்கும். இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க. இதில் உங்களுக்கு அந்த பெண்டன்ட்ஸ் மட்டும் மாறும். இந்த பெண்டன்ட் மட்டும் மாறும். அதையும் நான் காமிச்சிடுறேன். எது வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸோ ஒன்றுமே பிரித்து காமிச்சோன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும், அப்புறம் நிறைய பார்க்க முடியாது நம்மளால். ஸோ இந்த 4 பீஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் அடுத்து இந்த பீஸுமே ரீஸ்டாக் வந்திருக்கு. இதில் வித் இயரிங்ஸுமே இருக்குது, வித்தவுட் இயரிங்ஸுமே இருக்குது. நிறைய பேர் வித்தவுட் இயரிங்ஸ் கேட்டிருந்தீங்க.
ஸோ வித்தவுட் இயரிங்ஸ் வேணும்னா இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். வித் இயரிங்ஸுமே இருக்குது. கலர்ஸ் வந்து இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் ஒரு 2 பீஸ் வந்து கரண்ட் ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா க்யூட்டான சோக்கர், நல்லா வந்து கழுத்தொட்டி கொஞ்சம் கிராண்டாக போடணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பீகாக் இருக்குது இதில். 2 சைடுமே பீகாக் வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும். இது ஒரு சோக்கர் போட்டாலே போதும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக கூட இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அந்த ஜாயின்ட்ஸ் தான். பேக் சைடும் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ இது வேணாலும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிமாண்டட் அட்டிகை. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இதில் வந்து லக்ஷ்மி வந்திருக்கு இப்போ. ஸோ நல்லா பெரிய பெண்டன்ட்டாகவும் கூட இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் சின்ன பெண்டன்ட் வந்திருக்கும், பீகாக் அந்த மாதிரி மாடல் வந்தது. இப்போ லக்ஷ்மி இருக்குது. 2 சைடுமே பீகாக் இருக்க மாதிரி நல்ல பெரிய டாலரு அண்ட் மல்டி ஸ்டோன்ஸு. இங்கே மட்டும் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்குது, மற்றபடி சேம். பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்ட். நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஸோ இது வேணால் இப்படியே எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட். இதில் ஒரு 4 or 5 பீசஸ் கிட்ட இருக்குது, சேம் இதே மாடல். அடுத்து பார்த்திங்கன்னா 2 லைன் அட்டிகை. இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்க மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டோன்ஸு, கீழே ஒரு மாங்காய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 பீசஸ் கிட்ட இருக்கும். பட் வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும், சேம் இருக்காது. இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் மாறும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் பார்த்துருங்க. ஃபுல்லி க்ளோஸ்டு தான் பேக் சைடும். அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஈஸி டு ஸ்டோரபிள். ரொம்ப ட்ரெடிஷ்னலான 2 லைன் அட்டிகை. இதில் பீசஸ் நிறைய இருந்தது, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 1 or 2 பீஸ் தான் இருக்கும் இந்த மாடல். ஸோ அதே மாங்காய் பேட்டர்னில் இன்னொரு பீஸ் கூட இருக்குது. இது கொஞ்சம் இந்த ஸ்டோன் மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ இது வேணாலும் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே 2 லைன் அட்டிகையில் உங்களுக்கு அந்த மாங்காய் பேட்டர்ன் இல்லாமல் 2 சைடுமே ஸ்டோன்ஸ் சேம் ஒரே ஷேப்பில் இருக்குது. இது வந்து ரெகுலர் மாடல். இதில் வந்து ஒரு 3 பீசஸ் இருக்கும் சேம் இதில். ஸோ வேணுங்கிறவங்க இப்படியே புக் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி. அண்டு முன்னாடி பார்த்த இதே டைப்பில் இன்னொரு ஒரு குவாலிட்டி போட்டிருப்பேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் நல்லாயிருக்கும். பாலிஷுமே 2த்துக்கும் டிஃபர் ஆகும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மூவிங். இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு மாடல். ஸோ பீகாக் நடுவில் பீகாக் ஆர் அன்னம், சைட்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லாமே ஜாயின்ட்ஸ் தான், உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது, அந்த சோக்கர் மாதிரி அப்படியே இருக்காது. நீங்கள் அழகாக வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இதில் ஒரு 5 பீசஸ் கரண்ட் ஸ்டாக் இருக்குது. ஃபுல்லி ஏடி ஸ்டோன், ஐம்போன் வித் ஏடி. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பேக் சைடு பார்த்துக்கலாம். ஃபுல்லி க்ளோஸ்ட். உங்களுக்கு இது ஜாயின்ட்ஸ் தான். ஸோ இது வேணாலும் நீங்கள் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த பீஸ் கேட்டிருந்தீங்க. இதுவும் வந்து ஒரு 3 பீசஸ் வந்து இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 3 பீசஸ் இருக்குது இதில். கரண்ட் ஸ்டாக். அடுத்து இது பார்த்திங்கன்னா 3 லைன்
அட்டிகை 3 ஸ்டோன் 3 லைன் இருக்கும் ஸ்டோன்ஸு. கொஞ்சம் நல்லா ஹெவியாக பார்வையாக இருக்கும். இதில் வந்து இந்த பெண்டன்ட்ஸ் மட்டும் மாறும். ஒரு 5 பீசஸ் கிட்ட இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபினிஷிங் எல்லாமே ஆஸ் இட் இஸ் கோல்டு மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா ஃப்ளெக்சிபிள் தான், ஈஸி டு ஸ்டோரபிள், ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ பெண்டன்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட திக்னஸ்மே நீங்கள் பார்த்துக்கலாம். பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு. இந்த ஸ்டோன்ஸோட கவுண்ட்டு. ஸோ இது வேணாலும் நீங்கள் இப்படி வாங்கிக்கலாம். அதில் ஜஸ்ட் அந்த பெண்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சேம் அதே பேட்டர்ன் தான். ஸோ அது வேணாலும் வாங்கிக்கலாம். அதிலே வந்து கொஞ்சம் அந்த பெண்டன்ட்டே கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மூவிங். இதில் வந்து சிங்கிள் பீஸாக ஒரு 2 பீஸ் தான் இருக்குது இந்த சேம் மாடலில். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனு, இங்கே மட்டும் உங்களுக்கு ரெட் ஸ்டோன் இருக்குது. இல்லை மல்டி இல்லை, ரெட் அண்ட் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வேணாலும் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆரம்பமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது. ஒரு 3 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் வந்து 3 பீசஸ் இருக்கும். பீகாக் மோஸ்ட் டிமாண்டட் பீஸ் இது. ஃபுல்லி ஸ்டோன்ஸ் தான். அபவ் 30 inch வரும் லென்த்து. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்ல லென்த் இருக்கும். ஃபுல்லி ஸ்டோன்ஸ் தான். பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ இது வேணாலும் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி, சோக்கர்லேயே நல்லா ஹெவியாக இருக்கும். பிரைட்ஸே போடுற மாதிரி இருக்க கலெக்ஷன். அந்த காலத்தில் நம்ம பார்ட்டிஸ்லாம் கோல்ட்லே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கலெக்ஷன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் தான். நடுவில் ஒரு பெரிய ஸ்டோனு, ஃபுல்லி ஸ்டோன் தான். பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு. அடுத்து இது சூப்பரான லாங் ஆரம். உங்களுக்கு அந்த மாங்காய் பேட்டர்ன் வருது இல்லையா நெக்லஸ், அதே மாதிரி உங்களுக்கு லாங்காக ஆரம் டைப்பில் அபவ் 30 inch இருக்கும் இது லென்த்து, பேக் செயினோட சேர்த்து. ஸோ இப்படி தான் இருக்கும். பெண்டன்ட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டோனு. பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு. ஸோ இது வேணாலும், இது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது, வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சில டாலர் செயின், ஒரு 4-5 டிசைன் தான் இருக்கும். அது மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஒரு சில தான் பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட்டின் பேட்டர்னில் கோல்டில் எப்படி வருமோ அதே பேட்டர்ன் வந்திருக்கு செயினு. பெண்டன்ட் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. இதிலே கொஞ்சம் ஹெவியான டாலருமே இருக்குது. இதுவும் பெருசு தான், மீடியம் சைஸ் தான், ரொம்ப குட்டி இல்லை, சின்ன சைஸுமே இருக்குது. நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஃபுல்லி ஸ்டோனு. பேக் சைடுமே உங்களுக்கு க்ளோஸ்டு. இது கொஞ்சம் ஹெவினஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதிலே ஹெவி இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா சின்ன ஷார்ட் குட்டியான ஒரு டாலர் வித் இந்த செயினோட வரும். செயின் போட்டே கொடுத்துடலாம். வித் செயின் தான் இந்த ப்ரைஸு. அடுத்து இது இன்னொரு மாடல். இதுவுமே உங்களுக்கு பீகாக் மாதிரி இருக்குது. அந்த ஷேப்பு சென்ட்ரா பீகாக்கோட ஹெட்டு, சைட்ஸில் ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குது, பட்டர்ஃப்ளை மாதிரி கூட இருக்குது லைட்டாக பார்க்க. ஸோ இதுவுமே பேக் சைடு உங்களுக்கு க்ளோஸ் வரும். அண்ட் செயினுமே நல்லா ஹெவியாகவே இருக்குது இது கூட. இது வேணாலும் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சேம் இதில் வந்து ரெட் வித் ஒயிட் ஒரு பீஸ் இருக்குது. சேம் இதே வந்து 2 பீஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் வச்சு ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இது வேணால் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே பட்டர்ஃப்ளை டைப்பில் நல்லா மூவிங்கான ஒரு பெண்டன்ட் தான். நிறைய பீசஸ் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு. செயின் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இதில் நல்லா பட்டை செயின். ஸோ இது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட் ஸ்டாக் ஒரு 3 பீசஸ் இருக்கும் சேம். அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்ல மோஸ்ட் டிமாண்டட், நல்ல பெரிய டாலர். இதில் உங்களுக்கு சின்ன சைஸ் கூட இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெருசாக தெரியும். இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு பாருங்கள்.
இதுவும் நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இதில் அந்த ஹார்டின் பேட்டர்னில் இந்த செயின் இது சிங்கிள் ஆர் 2 பீசஸ் தான் இருக்குது நினைக்கிறேன். புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாலர்ஸ். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி டாலர்ஸ் கேட்டிருந்தீங்க. பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி பார்த்ததை விட இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸுமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான். இது செயின், எல்லா செயின்ஸுமே 24 இன்ச்சஸ் தான். 30 இன்ச்சஸ்னால் 100 ருபீஸ் அதிகமாகும். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே 24 தான் இருக்கும். ஒரு சிலதுக்கு செயின் வந்து 30 இன்ச்சஸ் போட்டு தரலாம் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இது வேணால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுவுமே நல்லா மூவிங்கான ஒரு டாலர் தான். இதுலேயே ஓம்லாம் கூட இருக்குது. பட் இப்போ கரண்ட் ஸ்டாக் ஓம் இல்லை, வந்துடும் ஆஃப்டர் லாக்டவுன். வேணும்னா நான் வேணும்னா நம்ம ஸ்டாக் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓம் டாலர் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம். அடுத்து இது சூப்பரான ஒரு டாலர், சூப்பரான ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கீழேயுமே அந்த ட்ராப்ஸ் உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு. ஸோ இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டாலர்லேயே நல்லா ஹெவியாக பெருசான டாலர் இது. அண்ட் அந்த செயினுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக போடணும் அப்படின்னா இது சூஸ் பண்ணலாம். ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான். ஸோ இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது 2 பீசஸ் தான் கரண்ட் ஸ்டாக் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எது வேணாலும் நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.